குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். அதே 2018 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கோவை இந்துஸ்தான் பல்கலைக்கழக வளாகத்திலே அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது. திரைப்படத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மேடையிலே பேசிய நான் நமது இன்றைய முதல்வர்களை பார்த்து, இன்று மஞ்சள் துண்டு போர்த்தப்பட்டு நாளை தமிழக முதல்வராக போகின்ற அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டு பேசினேன். அந்த வாழ்த்து பொய்யாகவில்லை. அடுத்து 3 ஆண்டுக்குள்ளே 2021 ஏப்ரல் 7ஆம் தேதி இதோ இந்த முதல்வராக நம்முடைய வந்து அமர்ந்திருக்கின்றார். தந்தையின் வழியிலே மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருதை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சிறு வயதிலிருந்து அதிகமாக சினிமாக்கள் பார்த்ததில்லை. 14 வயது வரை நான் பார்த்த மொத்த படங்களே வெறும் 14 தான். அதிலே மறக்க முடியாத படங்கள் பராசக்தி, மனோகரா, இல்லற ஜோதி, ராஜா ராணி போன்ற படங்கள். அந்த படங்களிலே கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களை நான் 15 வயதிலேயே மனப்பாடம் செய்து விட்டேன். இப்போ மொத்தத்தையும் சொல்ல சொன்னீங்கன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியாது. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கின்றேன். கலைஞர் அவர்கள் என்னுடைய சொன்னார், நான் SSLC பரீட்சை எழுதுகிற தம்பி, எழுதி பாஸ் பண்ணால் IAS போக சொல்லுவாங்க, நான் மேற்கொண்டு படிக்க விருப்பம் முடியாதனால் பரீட்சை எழுதாமல் தவிர்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்படி SSLC தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் சங்க இலக்கிய பாட்டுக்கு ஒரு உரை எழுதியிருக்காருங்க. கற்பனையே பண்ண முடியாது. அந்த பாட்டை சொல்லுகிறேன். அது அந்த எழுதிய புலவர் யார் என்று யாராவது சொன்னால் நான் பாக்கெட்டில் 1000 ரூபாய் பணம் வைத்திருக்கின்றேன், இப்போதை கொடுத்து விடுகிறேன். கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகுமே மேனாள் ஊற்ற செருவிற்கவள் தன்னை யானை எறிந்து களத்தொழிந்தனே நெருநல் ஊற்ற செருவிற்கவள் கொழுநன் பெருநிலை விழுங்கி ஆண்டப்பட்டனே இன்றும் செருப்பலை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை குழைத்தும் எழுதி விரித்துழி பாருமை குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் நல்லது எல்லோடு செருமுகம் நோக்கி செல்கிற விடுமே. இது என்ன பாட்டு? இது எழுது யார்? யாராவது சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன். யாரு திரும்பமாக தெரியல. இது எழுதியவர் ஒக்கூர் மாசாத்தியார் என்று சங்க புலவர். ஒக்கூர் மாசாத்தியார் ஒரு பெண் புலவர் எழுதின பாட்டு அது. அதுக்கு அர்த்தம் வந்து, போர் நடந்துட்டு இருக்குது, போருக்கு போன தகப்பனார் வந்து ஒரு 60 வயசு தாண்டின ஒரு 2 நாள் சண்டை போட்டு போரில் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வெளியூர் இருந்து கணவன் வர்றான். கணவனை போருக்கு அனுப்புகிறான். அவன் கொஞ்சம் பைல்வான் சூர்யா மாதிரி பலசாலியான நாடு. 1 வாரம் சண்டை போட்டு அவனும் வேற மரணம் அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நாடு நல்லா இருந்தால் தானே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்னு அடுத்த போருக்கு அனுப்புகிற யாரும் யோசிக்கும் போது 10 வயசு பாலகன் வந்து ஆரம்பத்தடியில் படிச்சுட்டு இருக்கிறான் வாத்தியார்கிட்ட. அங்கே போய் அந்த பாலனை கூட்டிகிட்டு வந்து, மகனே நீ போருக்கு போயிட்டு வான்னு ரத்த காவியோடு அந்த வாழை கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறத அந்த பாட்டுக்கு அர்த்தம். அதை இந்த மனிதன், இந்த சாகா வரம்பட்ட கலைஞர் வசனம் எழுதியிருக்காரியா. காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்குடிதான் பறப்பது என்று இன்று போல் போதொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிடியொருத்தி. அனல் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவன் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள்.
தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பான். முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உலகில் ஒரு கிழிசெல் வந்து போலன்றோ, இனி தடையின்றி நுழைவரே பகைவர் எண்ணினேன், அடைபட்டார் கண்ணீர் அணையுடைத்தது அத்தான் என்றாள். அவன் புகை விட்டு கிளம்பும் புலி என்ன புகை விட்டு கும்புறும் எரி மலை என்ன பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூடுழைத்தான் சுடர்முகம் தூக்கினான். சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திரு கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இன்றா திரும்பி என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முழங்கிட்டு முரசொலி, பார் 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 அந்த பைகளின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாளத்தை தொடரெல்லாம் வேந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாடும் கண்வழியே சிந்திட்டால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரைக்காரர்கள் நுழைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எழின கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றியூர் கணவருக்கு ஏற்றனர், வேந்தன் தூது வந்தனர், வாழ்த்துக்கள் வணங்கினர், வீட்டோத்த தோழியர் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆழ்ந்த கண்ணீர் விழுந்தாள். அப்போது ஏனெந்த மந்தன் வந்தானோ இடவு செய்தி சொல்வது, என்னமே பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி சேடு கேழ்ந்தான். அந்தோ மாவலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணாள் மாவிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார். ஆவிதான் போன பொண்ணும் உயிர் வாடும் ஆரணங்கு அச்செடுத்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலை எந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட குடும்ப சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ, இனி இது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தான் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவதட்டும் போர் முரசும் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டதும் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் எழுந்தாள். மட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோர் வாழ்வேன் என்றால் வட்டினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்றுக்கு நினைவு கொண்டாள். அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழை அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாங்கின்றாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அறியாத மானம் என்றாள். மகனே அதை சோதிக்க நீயும் வருகை என்றாள். வந்து விட்டான் கொலை குழந்து குடும்ப வழக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதிரியின் படையெடுப்பால் நம் குடும்பம் தடை வந்துட்டு மரமாகி போதடா தம்பி, கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார், ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார். என் மகனே நீயும் தொழிலே பலமுள்ள வரையில் பகையை சாடு, பரணி பாடு, இதுவும் தாய் திரு நாடு. உடனே ஓடி என்று தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் பிடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்தி விட்டாள். அது திருவிழா. என்னையா வசனம், என்னையா வசனம். SSLC ஃபெயிலுப்பா. அந்த மனசு எழுதின மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புத்தகம் கொடுத்துருக்காரு. அந்த சங்க தமிழ் புத்தகத்தை வாங்கிப்பா. இது மாதிரி 1000 கதை இருக்குது. அந்த இலக்கிய கர்த்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையிலே இருக்கின்ற அவருடைய வாரிசு இந்த திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய மனதில் நீண்டார் ஏற்படுத்தியிருக்கின்றார். இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.